செய்தி. வரும் 11, 12 ஆகிய தேதிகளில் நடைபெற இருந்த அதிமுக வேட்பாளர்களுக்கான நேர்காணல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். வருகிற 11, 12 ஆகிய தேதிகளில் நடைபெற இருந்த அதிமுக வேட்பாளர்களுக்கான நேர்காணல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். வருகிற 11, 12 ஆகிய தேதிகளில் நடைபெற இருந்த இந்த அதிமுக வேட்பாளர் நேர்காணல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. எதனால் ஒத்தி வச்சிருக்காங்க? முழு விவரங்கள். வணக்கம். அதிமுகவில் சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை அளித்திருந்தார்கள். அவ்வாறு விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் நடைபெறும் என்று அதிமுக தலைமை கழகம் சார்பிலே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி 12ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை அந்த நேர்காணல் நடைபெறும் என்ற அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் நடைபெறுவதாக இருந்த அந்த விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் அந்த தேதி மாற்றப்பட்டிருப்பதாகவும், அந்த மாற்றப்பட்ட தேதி 12 மற்றும் 24 ஆகிய தேதிகளுக்கு மாற்றி அமைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த விருப்ப மனுவை கொடுத்தவர்களுக்கான அந்த நேர்காணல் யார் யாருக்கு எந்தெந்த மாவட்டம் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த விருப்ப மனுவை கொடுத்தவர்கள் தங்களுக்கான விருப்ப மனு அளித்துள்ளவர்கள் மட்டும் விருப்ப மனு பெற்றதற்கான அசல் ரசீதுடன் தவறாமல் தலைமை கழகத்திற்கு வருகை தந்து நேர்காணலில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த ஒத்திவைப்புக்கான காரணம் குறித்த விஷயங்கள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் நடைபெறுவதாக இருந்த விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் மட்டும் மாற்றப்பட்டிருக்கிறது. வேறு தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே எந்தெந்த தேதிகள் என்ற விவரங்களை பார்த்து கொண்டு அந்தந்த மாவட்டங்களை சார்ந்தவர்கள் அவரவர்களுக்கு என்று தனியாக நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திற்கு தலைமை கழகத்திற்கு வர வேண்டும் எனவும், தலைமையின் சார்பிலே அவர்களிடம் இன்டர்வியூ நேர்காணல் நடைபெறும். அவர்கள் கட்சிக்காக என்ன விஷயங்களை இதுவரை செய்திருக்கிறார்கள் உள்ளிட்ட பல கேள்விகள் கேட்கப்பட்டு அவர்களுக்கான அந்த சீட்டு கொடுப்பது பற்றி பரிசீலிக்கப்படும் எனவும் நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.